நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா முழுமையான சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 18/10/2025 தொடங்கி 6/12/2025 வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக சென்று வருகிறார். அப்போ இந்த குருவோட அதிசார பயிற்சி ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இப்போ துலாம் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அது தராசு அதோட அடையாளம் இல்லையா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்துலேயும் ரொம்ப நேர்மையை கடைபிடிக்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சான்றுகளை வச்சு நீயா நானா தெரிஞ்சவங்களா வேண்டாதவங்களாங்கிற மாதிரி பார்த்து உண்மையான நியாயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த தராசோட அடையாளம். இவர்களை பொறுத்தவரையில் எதிலும் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. முடிந்தவரை அதை கடைபிடிப்பார்கள். என்றைக்கு அதை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் வருதோ அன்னைக்கு மனசளவில் ரொம்ப கலங்குவாங்க. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்காமல் வேணும்னே கடைபிடிக்காமல் போகும்போது கஷ்டத்தை சந்திப்பாங்க. அதனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் அவங்களால இயன்ற அளவுக்கு அந்த தர்ம நியாயங்களை கடைபிடிக்கணும். அவங்களுக்கும் அதே மாதிரி யார் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் அவங்களுடைய நட்பை தொடர்வதற்கும் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வரக்கூடிய குரு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது தானே சிவனே பிச்சை எடுத்தான். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய எழும். அந்த அளவுக்கு நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குரு 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது உச்சஸ்தானமான உச்ச இடத்துக்கு தான் வருது. அதனால் பார்க்கும்போது என்னதான் நமக்கு எதிரியாக இருந்தாலும் எதிரி பலம் பெற்று வலிமையாக உட்காரும்போது அடுத்தவர்களை துன்பம் கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிடுவாங்க இல்லையா. அதனால் இந்த கடகராசியில் குரு வரும்போதே பார்த்திங்கன்னா இவங்களோட அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை முதல்ல உருவாக்கும். அது என்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அடிப்படை வசதிகள்னால் முதல்ல வீடு ஏற்கனவே கட்டி வச்சுருப்பாங்க. அதில் சில மாற்று விஷயங்கள்லாம் செய்யணும், இல்லை பாதியில் நிறுத்தியிருப்பாங்க, முக்கால்வாசி நிறுத்தியிருப்பாங்க இல்லையா. அதை இன்னும் ஃபினிஷ் பண்ணுற வேலைகளோ இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் மாடிஃபிகேஷன் போன்ற வேலைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்கள்ல. இதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துகிட்ருக்கோம். இப்போ செலவானாலும் பரவாயில்ல, கடன் ஆனாலும் அந்த வாகனத்தை நம்ம மாற்றிடுவோம். இந்த மாதிரி செலவுகளை நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் பணம் டைட்டாக வரும். அதுக்குன்னு சுத்தமாக இருக்கிற பைசாலாம் துடைச்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் குரு. இந்த 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 3ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு 10ஆம் இடத்துக்கு வருகிறது. அப்போ 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பான நேர்முக தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக எடுக்க வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்தால், இப்போ 6ஆம் அதிபதி ஒரு 10ஆம் இடத்தில் அமரும்போது ரெண்டு விதமாக இதை அனலைஸ் பண்ணோம். இப்போ 6ங்கிறது நம்ம கடன் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. இந்த 6 போய் 10ஆம் இடத்துல உட்காரும்போது கடன், ஏன்னா 10ஆம் இடம் 2 விஷயங்களுக்கு எடுக்கணும். கடனை தீர்வதற்கும் ஒரு வழி செய்யும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இல்லையா. கர்மங்கிறது சில விஷயங்களை முடிச்சு வைக்கிறதுக்கு பேர் கூட டிஸ்சார்ஜ் பண்ணுற விஷயங்கள் தானே. அப்போ கடனோட தவிக்கிறவர்களுக்கு அந்த கடன்லேருந்து விடுபடுவதற்கும் அந்த கடன் அடைபடுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வழக்குகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, எதிரிகள் தேவையில்லாமல் சில பேர் தொல்லை கொடுத்து வழக்குகளை கொடுத்து நம்மளை அலைகழிச்சிட்டு இருப்பாங்கள்ல, அந்த எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல் நீண்ட காலமாக நமக்கு தொல்லை கொடுத்து வந்த சில நோய்கள் என்ன பண்ணால் கூட சில மருத்துவ சிகிச்சைகள் பண்ணால் கூட இதுலேருந்து நம்ம விடுபட்டுருக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதை நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் ரீதியான சில மாற்றங்களையும் வேலைவாய்ப்பு ரீதியான சில மாற்றங்களையும் உருவாக்கி கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் எடுத்து கைகூடாத சில முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். பணம்ங்கிறது ஒரு பக்கம் நமக்கு நெருக்கடி இருக்க தான் செய்யும். அந்த நெருக்கடியை தீர்த்துக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகில் உள்ள சிவன் கோயில்களில் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் போய் ஏதாவது ஒரு வேளை அன்னதானம் சாப்பிட்டா மட்டும் போதும். வேற அவனுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதிசாரமாக 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு எந்தெந்த இடத்தை பார்வை செய்கிறது, அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும். குருவை பொறுத்தவரை இருக்கிற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த குருவோட பார்வை பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை
துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்குது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தாலே நேரடி வருவாய் தானே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வருவாய் வந்து இது வரைக்கும் நேரடியாக வந்திருக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு வியாபாரியாக இருந்தாருன்னா அவருடைய டோட்டல் அந்த வால்யூம் ஆஃப் சேல்ஸு, அவரோட வால்யூம் ஆஃப் ரெவென்யூ இருக்குல்ல, இந்த வருவாயோட அளவு சற்று அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்களாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊதியத்தில் கொஞ்சம் உயர்வு கூடுதலாக கிடைக்கும். சில ஒப்பந்த பணிகள் செய்கிறவர்கள் கூட பார்த்திங்கன்னா லாபம் கூடுதலாக கிடைக்கும், நேரடி வருவாய். அதே போல் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சில தேவையான பொருட்கள் நீண்ட காலமாக இந்த பொருட்களை வாங்கி போடணும்னு நினச்சா கூட அதுக்கான சூழல் அமைஞ்சிருக்காது. இன்னொரு பக்கம் பண தேவைகளும் நமக்கு சரியாக கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட பணங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அடிப்படை வசதியான பொருட்களாக இருக்கும், சொகுசான பொருட்களாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தங்கம், வைரம் போன்ற நகைகள், முதலீட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதையும் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை பெருகும். அப்போ குடும்பத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை பெருகும்னா குடும்பத்தில் ஒரு புதிய குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதே போல் குடும்பத்தில் ஒரு வருவாய் இல்லாதனாலோ இல்லை வந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து ஒன்றா இணக்கமாக இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இது வரைக்கும் இருந்திருந்ததுன்னா அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இனி உங்களுக்கு ஏற்படும். இதுதான் குரு அதிசார பயிற்சி முதல் கட்டமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல கிடைக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம். சுகஸ்தானம்ங்கிறது என்னென்ன குறிக்குது? உடல் ரீதியாக வந்து நம்மளோட ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து தேவையான பொருள் நமக்கு கிடைச்சிடுதா, அந்த அடிப்படை விஷயங்களுக்கு சில நேரங்களில் போராடும். குறைந்தபட்சம் ஒரு துணி எடுக்கணும்னு நினச்சா கூட சரி இந்த காசை வந்து வேறு கொடுத்தோம்னா வீட்டுக்கு வேறு செலவாகும், அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இந்த செலவு வச்சு கொடுப்போம்ல, இதெல்லாம் கொஞ்சம் மாறும். நிறைய பேர் வந்து புதுசாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு நிறைய உருவாகும். வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புனா ஒன்று வந்து எப்படியும் நம்ம கடன் வாங்கி தான் வாங்க போகிறோம். பேங்க்கில் அடமானம் வச்சோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் அடமானம் வச்சோ லோன் போட்டு தானே வாங்க போகிறோம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். சில பேர் வந்து சில கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதில் கிடைக்காமல் இருந்திருக்கும். சில எக்ஸாமில் எழுதி அதில் பாஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். இவங்க என்ன கல்வியை எதிர்பார்த்தாங்களோ அந்த கல்வியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக உருவாயிருக்கு. இந்த தாய் வழியில் சில ஆதாயங்கள் கிடைக்கும். இப்போ தாய் வழியில் சில ஆதாயங்கள் கிடைக்காத பட்சத்தில் தாய்க்கு பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் அவங்களோட கனிவோடு கூட இருந்து கவனிக்கும் போது இந்த குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு பல்வேறு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தாயார் இதுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இனி வந்து மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி ஓரளவு அவங்க மகிழ்ச்சியோட மேலே வருவாங்க. ஒருவேளை தாயார் இல்லை, தாயாருக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் உங்கள் மன மகிழ்ச்சிக்காக உங்கள் தாயார் வயதில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் இது வரைக்கும் சரியாக படிப்பு ஏறல, படிக்கிறது வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் பரவாயில்ல மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ஒரு புதிய ஈடுபாடு வரும். படிக்கிறது மனசில் நிற்கும். நல்லா எழுதுனா அதுக்கு தேவையான மார்க், எழுதுனது அளவுக்கு தேவையான மார்க்கும் கிடைக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை, அதிசாரம் பெற்ற குருவோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல கிடைக்குது. இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால கடனை வந்து அது விரிவுபடுத்துமா, புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா, இப்படிலாம் பல பேர் யோசிப்பாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு உருவாகாது. நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய பண தேவைகள், உங்கள் தொழிலுக்கு வந்து ஒரு முதலீடு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க, தொழில் வந்து முதலீடு செய்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், புதுசாக ஆட்கள் எடுக்கணும், பில்டிங் கட்டணும், மெஷினரிஸ் வாங்கணும், இதுக்கு எல்லாமே கையில் வச்சுட்டு ஆரம்பிக்க முடியாதுல்ல. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வங்கியையோ இல்லை ஒரு நிதி நிறுவனத்தையோ நாடி எங்களுக்கு இந்த மாதிரி லோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். இது ஏதோ சில காரணங்களால் தள்ளி போயிட்டுருக்குல்ல, அந்த லோன் வந்து உடனடியாக இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே சனி இருக்கிறதுனாலையும், இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடன், சத்துரு, ரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தால் கண்டிப்பாக கடனாக இருந்தாலும் உங்களை வந்து கவுத்துற அளவுக்கு கடனாக இருக்காது. எதிரியாக இருந்தாலும் உங்களை வீழ்த்துற அளவுக்கு அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது.
நோயாக இருந்தாலும் சில துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்தால் கூட அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இதை வந்து சனி பகவான் உறுதிப்படுத்திடுவார். அந்த சனி பகவானை இந்த குரு பார்க்கறதுனால இப்போ மாதிரி நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில போட்டிகள் தேர்தல்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அதுலேருந்து வந்து நமக்கு வெற்றி உறுதி செய்யப்படும். அதுதான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த வேலைக்குன்னு சில ஆட்கள் நமக்கு தேவை. இந்த வேலைக்கான ஆட்கள் சரியாக கிடைக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. நமக்கே வேலை இல்லாத நம்ம நெருக்கடியில் இருந்தோம்னால் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு வரணும். அதே போல் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க நமக்கு சரியாக வேலை இல்லையே, நம்ம தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற இடத்துல நம்ம வந்து சேரலையே அப்படின்னு நினச்சி வேறு இடங்களுக்கு ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருந்தாருங்கன்னா, இதுக்கு மேலே பண்ண வேணாம், ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து சேருவதற்கு ஒரு வசதி இருக்குது. அதே போல் பலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், பதவி உயர்வு, அப்புறம் ஊதிய உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைச்சி நல்ல ஸ்டேட்டஸ்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏற்கனவே நம்ம நினைப்போம் 9ஆம் இடத்துல தானே குரு இருந்தது, இந்த 9ஆம் இடத்துல குரு வந்து துலாம் ராசிக்கு என்னத்தை பெருசாக செஞ்சு கிழிச்சிருச்சு இப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. உண்மைதான். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் இருந்தால் கூட அது வந்து ஒரு பகை வீட்டில் இருந்ததுனால 9ஆம் இடத்துக்குரிய எந்த விஷயத்தையும் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல் சனி 6ஆம் இடத்துல இருந்தால் கூட சனி 6ஆம் இடத்துல தானே இருந்தது, அது வந்து கடன்லாம் தீர்ந்துருக்கணுமோ, அது வரைக்கும் எதுவுமே ஒன்றும் செய்யலையே அப்படிலாம் பார்க்கும்போது சனியை பொறுத்தவரை இனிமேல் வந்து இன்னும் முழுமையாக இயங்கவே இல்லை. சனி பயிற்சி என்னவோ கடந்த மார்ச் மாதத்தில் வந்திருந்தாலும் சனி இது வரைக்கும் தனியாகவே அவர் இருக்க விடலையே. ஏற்கனவே ராகு கூடவே இருந்து கொஞ்சமாக ரிவர்ஸில் வந்த பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் போய் அங்கே உட்காந்துட்டு கூட்டணி சேர்ந்து அதை 1 மாதம் 1.5 மாதம் இருக்குது பத்தாதுன்னு சுக்கிரன் வேறு வக்கரமாக அங்கே நின்னாரா. அதனால் சனி வந்து அப்பவும் அவரால் முழுமையாக செயல்பட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சனி முழுமையாக தனித்து செயல்பட வேண்டிய சூழல் வரும்போது வக்கரகதிக்கு வந்துருச்சு. இதனால் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாலையும் பெரிய பலன் கிடைக்கல, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியாலையும் பெரிய பலன் கிடைக்கலங்கிறதுனால கண்டிப்பாக இந்த அதிசார பயிற்சி அதையெல்லாம் சேர்த்து கொடுக்கும். அதற்கான வாய்ப்பு வரும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் துலாம் ராசிக்காரங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த குரு அதிசார பயிற்சி மூலம் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை கூட்டிக் கொள்வதற்கு வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற சிவனை வந்து வழிபடுவது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும். என்ன நேயர்களே, குரு அதிசார பயிற்சி துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.